Hi guys, this is Jagan from Seven Suns Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம என்ட்ரிஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா EURUSD ஆல்ரெடி அனலைஸ் பண்ண வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளைவை மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு சப்ளை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து செல் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் யார் எடுத்திருந்தாலும் இப்போது இந்த ஸ்டாப் லாஸை பிரேக் இவன் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? பிரேக் இன் பண்ணியாச்சு, இப்போ ஃப்ரீ ரன்னிங் ஆகும், சரிங்களா? ஸோ EURUSD இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இப்படியே பை ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்து ஒரு லூஸ் ட்ரேட் தான், ஒரு லாஸ் ஆகக்கூடிய ட்ரேடு தான். அதனால் மார்க்கெட் மேலே போயிடும், சரிங்களா? மேலே எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து செல் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த பிளாக்லேயும் வந்து ஆக்டிவ் ஆகும், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய பிளாக்லேயும் செல் ஆகும். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம எப்பயுமே என்ட்ரு ஆகிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல எப்படி கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ 4 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு போயிருங்க, ஓகேங்களா? இப்போது 1 ஹவரில் இந்த இடம் ஸோ 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் தான் போகும், சரிங்களா? 1 ஹவர் எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் 1 ஹவர் வரேன். ஆனால் 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸில் தான் நீங்கள் போயிட்டு ரீஃபைன்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணணும், சரிங்களா? நான் 1 ஹவர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன். நான் 15 மினிட்ஸில் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஒய்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடம் நமக்கு சோச், ஓகேங்களா? 4 ஹவர் சோச் கிடையாது, இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் சோச், ஓகேங்களா? 1 ஹவர் சோச், சரிங்களா? 15 மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? இங்கே சோச், ஓகேங்களா? இப்போ ரியலாக 15 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ப்ரீவியஸாக இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்குன்னு ஆச்சுன்னா இந்த இடம், ஓகேங்களா? இந்த இடம் பிரேக் பண்ணியிருக்குங்களா? ஸோ இந்த லோ வந்து 15 மினிட்ஸில் ஒரு பிஓஎஸோட ஹை பார்த்தீங்கன்னா இது, சரிங்களா? இந்த ஹை என்னவாயிரும், நமக்கு சோச் ஆயிரும். ஸோ இது என்னவாயிரும், நமக்கு மைனர் சோச் ஆயிரும், ஓகேங்களா? இது மைனர் சோச் ஆயிடுச்சு, இது மேஜர் சோச். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லைனை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்வீப்பு பாடி க்ளோஸ் எது பண்ணியிருந்தாலும் இங்கே இப்படி போச்சுன்னா மேஜர் சோச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் சோச், சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே கீழே வரல, ஸோ அப்போ மேஜர் சோச் இதுதான், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம், இப்படி போகுது மேலே, சரிங்களா? இப்படி ரியாக்ஷன் கொடுக்குது, மிட்டிகேஷன் ஆயிடுச்சு, இங்கே மிட்டிகேஷன் ஆயிடுச்சு, இந்த ஹை போயிடுச்சு, இந்த ஹைன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த லோவை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை வச்சுட்டு பிரேக் பண்ணுது இந்த லோவை, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைவை எடுத்து செல் பண்ணுவோம். அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு சப்ளை எடுத்து நம்ம செல் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு நமக்கு ஒரு பிஓஎஸும் நடக்கல, ஒரு சோச்சும் நமக்கு நடக்கல, ஓகேங்களா? ஒரு சோச்சும் நடக்கல, ஓகேங்களா? நல்லா பாருங்க, ஒரு பிஓஎஸ் எதுன்னு பார்த்துக்கோன்னா இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இந்த லோவை வந்து இப்படி பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இப்படி என்ட்ரி போகணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல
ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு மார்க்கெட். சரிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இது பிளாக்குக்குள்ளேயே நடக்குது. சரிங்களா, இப்போது இந்த மூமெண்ட் பிளாக்குக்குள்ளே நடக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மூமெண்ட் வந்து இங்கே நடந்துச்சுன்னா இதுக்குள்ளே இது மிட்டிகேஷனே பண்ணாமல் இதுக்குள்ளே இப்படி எப்படி நடக்குதுன்னா நம்ம அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. சரிங்களா, இன்கேஸ் மார்க்கெட் பிளாக்குக்கு வெளியே போயிடுச்சு, வெளியே போயிட்டு இப்போ இதே சினாரியோ மேலே நடக்குதுன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா, அப்படி மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ பிளாக்குக்குள்ளே நடக்குது. சரிங்களா, இந்த இடத்துல நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் போய்க்கலாம். ஓகேங்களா, அதாவது பிளாக்குக்குள்ளேயே மார்க்கெட் வந்து திரும்புது, டேர்ன் ஆகுது. ஓகேங்களா, இப்போது இது வந்து ஒரு பிஓஎஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிளாக்குக்குள்ளே இருக்கனால இது ஒரு பிஓஎஸ். சரிங்களா, ஸோ மார்க்கெட் இந்த லோவை என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. சரிங்களா, பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செல்லிங் போய்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி செல்லிங் போய்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த இடம் வந்து ஒரு பிஓஎஸ் கிடையாதுங்க, இது மேலே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடம் நமக்கு பிஓஎஸ் கிடையாது. ரீடெஸ்ட் கொடுத்தா இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளாக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் கொடுத்தா தான் கொடுக்கும். சரிங்களா, இப்படி ரீடெஸ்ட் கொடுக்கணும்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்படி கீழேருந்து மேலே வர மார்க்கெட் அவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போயிருக்கணும். சரிங்களா, இப்படி போயிட்டு இங்கே வந்துட்டு இப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா, இங்கே ஒரு புல் பேக் ஆகி இங்கே பிரேக் பண்ணதுக்கு இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸில் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே இருந்து வந்து மார்க்கெட் மேலே இருந்து இந்த பேஸில் ரியாக்ட் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேஷன் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சினாரியும் கிடையாது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம திங்க் பண்ணுறதுல தான் இருக்குது மேட்ரு. ஓகேங்களா, ஸோ இந்த லோ பிரேக் பண்ணோன்னே கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு ஆகிடலாம். இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிடலாம். எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்படி வச்சிடலாம். எஸ்எல்லும் சின்ன எஸ்எல் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம டைரக்ட் என்ட்ரி இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்ம போகிறதுக்கு சின்ன எஸ்எல் போய்க்கலாம் அப்படி. ஓகேங்களா, ஸோ இப்படி எடுத்தால் என்ன பண்ணணும், நல்லா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லோ தான் நீங்கள் டார்கெட் வைக்கணும். சரிங்களா, ஓகே, இப்போது 1 ஹவரில் போய் பார்த்தலாம் மார்க்கெட் இப்போது கரண்ட்டில் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். ஏன் நிற்கிது அப்படின்றத பார்த்தலாம். இங்கே சோச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்கே ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ நோ இண்டீஸ்மெண்ட். ஓகேங்களா, இண்டீஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ இண்டீஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை இப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிளாக்ல செல்லிங் போகலாம். EURUSD இங்கே செல்லிங் பண்ணலாம். EURUSDயோட நெக்ஸ்ட் மூவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாக். சரிங்களா, ஸோ நமக்கு இங்கேருந்து செல் ஆகிற மார்க்கெட் இப்போ பை ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. அது எவ்வளோ தூரம் வேணாலும் பை ஆகட்டும். ஆனால் இங்கே மிட்டிகேஷன் பண்ணாமல் இப்படி ஒரு புல் பேக்கு கொடுத்துட்டு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த ஹை என்னவா ஆக்ட் ஆகிடும், இண்டீஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி நமக்கு ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பிரேக் ஈவன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பிரேக் ஈவன் பண்ணலை அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இண்டீஸ்மெண்ட் கிரியேட் ஆகி இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். சரிங்களா, EURUSDயோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் நம்ம எடுத்த பிளாக்ல என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ அதே தான், பேஸ் தான் இருக்குது. சரிங்களா, பேஸ் இருக்குது.
ஸோ ரியாக்ட் ஆகும். இங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு இண்டிஸ்மெண்ட் இங்கே பையிங் போகிற பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே பையிங் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே செல் ஆகும்போது அது இண்டிஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல செல்லிங் போய்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா புரிஞ்சுக்குங்க, ப்ராஃபிட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. யூரோஸ்டி கோல்டு வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லாஸ் பண்ணிட்டேன். அது எப்படி நான் லாஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லித்தரேன். ஸோ 15 மினிட்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஒரு வேல்யூபிளான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், சப்ளை இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மிட்டிகேஷன் ஆகிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. நல்லா பாருங்கள், ஸ்வீப் பண்ணிவிட்டு கேரக்டர் சேஞ்ச். ஸோ அப்போது இந்த பிளாக் என்ன பண்ணணும், ஸ்வீப் பண்ண கேண்டில் வந்து நல்லா பவர் இருக்கும். ஸோ இங்கே செகண்ட் ஆர்டர் போட்டேன், அது நல்லா கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஒரு சோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்த பாடி க்ளோஸ் பண்ணணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், இது எஸ்எல்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டேன், பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், 5 மினிட்ஸில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் நான் எல்லாம் எஸ்எல் மூவ் பண்ணிட்டனால நான் இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆகாமல் டைரெக்டாக வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ நான் 2 இடத்துல, இந்த இடத்துலையும் ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் இது ரெண்டுமே பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு வந்து எஸ்எல் டிகர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் போடாமல் இருந்தேன்னா எனக்கு பிரேக் ஈவன் தான் ஆயிருக்கும். ஸோ இப்போ எஸ்எல் டிகர் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், மார்க்கெட் வந்து நியூஸ் டைமில் நல்லா மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? கோல்டில் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபோர் ஹவருக்கு போயிடலாம். 4 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக இருங்க, இதெல்லாம் எடுத்துடலாம். ரீசெண்டாக நமக்கு ஒரு லோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது சோச்சு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செல்லிங் போகலாங்க. ஓகேங்களா?